Good morning students. TN set examல வந்து previous year question அதுக்கான solution தான் நம்ம discuss பண்ண போகிறோம். The quadratic form associated with the matrix 1, 2, 3, 2 minus 1, 4, 3, 4, 1 with respect to the standard basis in R3 is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் குவாட்ரடிக் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 x1 x2 ப்ளஸ் 3 x2 ஸ்கொயர். செகண்ட் ஆப்ஷன் இஸ் 2 into x1 x2 minus 4 into x2 x3 plus 5 into x1 x3. Third option is x1 square minus x2 square plus x3 square plus 4 into x1 x2 plus 6 into x1 x3 plus 8 into x2 x3. And last option is x1 square plus 5 x2 square plus 7 x3 square. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 2 minus 1 4 3 4 1. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? குவாட்ரடிக் ஃபார்ம். அதாவது குவாட்ரடிக் ஃபார்மாக இருந்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை கவனித்தோம் அப்படின்னா இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதாவது இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம நோட் பண்ணாலும் இதே மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. தென் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக குவாட்ரடிக் ஃபார்ம் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள் கவனித்தோம் அப்படின்னா x1 x2 x3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் x1 x2 x3. அதே போல் இங்கேயும் நம்ம x1 x2 x3 இப்படி தான் நம்ம மார்க் பண்ணிப்போம். இதில் இந்த 2 என்ட்ரி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா x1 x1 இருக்கு இல்லையா? அப்போ x1 ஸ்கொயர். அப்போ x1 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 என்ட்ரிஸும் x2 இருக்கு இல்லையா? அப்போ x2 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து -1 இருக்கும். குவாட்ரடிக் ஃபார்ம் நம்ம நோட் பண்ணும்பொழுது. அதே போல் x3 into x3 இல்லையா? x3 ஸ்கொயர். அப்போ x3 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். அப்போ குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதும்போது எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த செகண்ட் என்ட்ரிஸை நம்ம கவனிப்போம் இல்லையா? இங்கே x1 இருக்குது, இங்கே x2 இருக்குது. அப்போ x1 x2 அதுக்கான கோஎஃபிஷியன்ட் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? x1 x2 அது மட்டும் இல்லை x2 x1. அப்போ இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம சம் பண்ணி மார்க் பண்ணுவோம் குவாட்ரடிக் ஃபார்ம் நம்ம நோட் பண்ணும்பொழுது. அப்போ 2 + 2 நமக்கு 4ன்னு ஆகும். இப்போ ப்ளஸ் 4 x1 x2 இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே போல் இந்த ஃபஸ்ட் என்ட்ரி தேர்ட் என்ட்ரி கவனிச்சோம் அப்படின்னா x1 x3. அதே போல் இங்கே தேர்ட் என்ட்ரி இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி கவனிச்சோம்னா நமக்கு x3 x1 இல்லையா? அப்போ இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம x1 x3 அதுக்கான கோஎஃபிஷியன்ட் மார்க் பண்ணுவோம் குவாட்ரடிக் ஃபார்மில். இப்போ கவனிங்க 3 + 3 6 இல்லையா? 6 x1 x3. நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரி இருக்குது, இந்த 2 என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? அதாவது x2 x3 அதே போல் x3 x2. அப்போ இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணி தான் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதாவது x2 x3க்கான கோஎஃபிஷியன்ட் நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ நமக்கு ப்ளஸ் 8 x2 x3. இப்போ இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஃபார்ம். அதாவது நமக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக குவாட்ரடிக் ஃபார்ம் நம்ம ஈஸியாக மார்க் பண்ண முடியும். நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னா நமக்கு சி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 x1 x2 ப்ளஸ் 6 x1 x3 ப்ளஸ் 8 x2 x3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்டாக, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். த குவாட்ரடிக் ஃபார்ம் 6 into x1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x3 ஸ்கொயர் மைனஸ் 4 into x1 x2 மைனஸ் 2 into x2 x3 ப்ளஸ் 4 into x3 x1 இன் 3 வேரியபிள்ஸ் ஈஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. தென் அதனுடைய நேச்சர் தான் நமக்கு கேட்குறாங்க. அதாவது நம்ம குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த மேட்ரிக்ஸினுடைய நேச்சர் நமக்கு கேட்குறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட், செகண்ட் ஆப்ஷன் இஸ் நெகட்டிவ் டெஃபினைட், தேர்ட் ஆப்ஷன் இஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் செமி டெஃபினைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்னா என்ன, நெகட்டிவ் டெஃபினைட்னா என்ன, செமி டெஃபினைட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க? 6 into x1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 into x3 ஸ்கொயர் மைனஸ் 4 into x1 x2 மைனஸ் 2 into x2 x3 ப்ளஸ் 4 into x3 x1. இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்? இங்கே x1 x2 x3ன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம x1 x2 x3 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கேயும் x1 x2 x3 அதாவது 3/3 மேட்ரிக்ஸாக நமக்கு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு எதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம நோட் பண்ணுவோம்? இங்கேயும் x1 இங்கேயும் x1. அப்போ x1 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர்.
அதே போல் இங்கே இந்த என்ட்ரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா x1 x2 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த என்ட்ரி நம்ம நோட் பண்ணும்பொழுது x1 x2 இருக்கு இல்லையா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டினுடைய half, அதாவது 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 இப்படி தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதே போல் இந்த என்ட்ரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே x1 இருக்குது, இங்கே x3 இருக்குது இல்லையா? அப்போ x1 x3க்கான கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டில் half, 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x3 x1 இங்கே நம்ம மார்க் பண்ணுவோம். அதே போல் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா x2 x1 இருக்கு. x2 x1க்கான கோஎஃபிஷியன்ட்டில் half, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2, அதாவது x2 x1னாலும் x1 x2னாலும் நமக்கு ஒன்றும் இல்லையா? அப்போ x1 x2 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா x1 x2 இங்கேயும் x2, அப்போ x2 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x2 ஸ்கொயர் இப்படி நம்ம மார்க் பண்ணுவோம். அதே போல் இந்த என்ட்ரி நம்ம கவனித்தோம்னா எதனுடைய கோஎஃபிஷியன்ட்டு x2 x3க்கான கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு x3 x1, இப்போ x3 x1க்கான கோஎஃபிஷியன்ட். இங்கே நம்ம கவனித்தோம் அப்படின்னா x3 x2க்கான கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி நம்ம கவனித்தோம் அப்படின்னா x3 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதனுடைய கோஎஃபிஷியன்ட். இப்படி தான் நம்ம மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்டை நோட் பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? இப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் நமக்கு இங்கே 6. நெக்ஸ்ட் வந்து half இன்ட்டு நம்ம இங்கே half நோட் பண்ணுறோம் இல்லையா? அதே போல் இங்கேயும் half, இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்? 1/2, இங்கேயும் 1/2, இந்த இடத்துலையும் நமக்கு 1/2, அதாவது டயகனல் என்ட்ரி இல்லாமல் டயகனல் என்ட்ரி மட்டும் அப்படியே நம்ம நோட் பண்ணுவோம். அதாவது x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் மற்ற எல்லா என்ட்ரியுமே நம்ம 1/2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து 6, இங்கே 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 x2 இல்லையா? இப்போ x1 x2 நமக்கு இங்கே இதனுடைய கோஎஃபிஷியன்ட் -4, இப்போ -4 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு x3 x1ங்கிறது இங்கே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 4, அப்போ 4/2. இந்த என்ட்ரி நம்ம நோட் பண்ணும்பொழுது -4/2 தான் திரும்ப நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே x2 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணும்பொழுது நமக்கு 3, இங்கே நமக்கு x2 x3 அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து -2 இல்லையா? அப்போ -2 டிவைடட் பை 2. அதே போல் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம நோட் பண்ணும்பொழுது x3 x1 அதுக்கான கோஎஃபிஷியன்ட் நமக்கு 4, அப்போ 4/2. இங்கே நம்ம நோட் பண்ணும்பொழுது -2/2. இங்கே நமக்கு x3 ஸ்கொயருக்கான கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணும்போது நமக்கு 3. இப்படி தான் நமக்கு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 6, இங்கே -2, இங்கே நமக்கு 2, இங்கே -2, 3, -1, 2, -1, 3. இப்போ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸு. தென் இந்த மேட்ரிக்ஸை என்னுடைய நேச்சர் தான் நம்ம செக் பண்ணணும். இது வந்து பாசிட்டிவ் டெஃபினட்டான நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? அதாவது டெஃபினட்னஸ் எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா இதனுடைய ஐகன் வேல்யூ கால்குலேட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கிவன் மேட்ரிக்ஸை நம்ம எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அதனுடைய நேச்சரை பொறுத்து நம்ம இந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கான நேச்சர் நம்ம நோட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி இதனுடைய டெஃபினட்னஸை நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். இப்போ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டயகனல் என்ட்ரிஸுக்கு கீழே உள்ள என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம 0 கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை கவனிங்க, இங்கே வந்து இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா? இதை நம்ம 0 கன்வெர்ட் பண்ணணும். இதை 0 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 ரோஸை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம தேர்ட் ரோவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதாவது இந்த என்ட்ரியை 0 ஆகிறதுக்கு இந்த டோட்டல் ரோவையும் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் இல்லையா? அப்போ தேர்ட் ரோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? R3 + R2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த 2 ரோஸையும் நம்ம ஆட் பண்ணாலே இந்த என்ட்ரி என்ன ஆகும்? நமக்கு 0 ஆகும். இப்போ நமக்கு ஏன்ற இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? நமக்கு இங்கே 6 -2 2 அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே -2 3 -1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம இங்கே R3 தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நோட் பண்ணணும். எப்படி நம்ம நோட் பண்ணுறோம்? இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் இதனுடைய வேல்யூ 0 ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணால் இதனுடைய வேல்யூ 2 ஆகும். இந்த 2 என்ட்ரிஸையும் ஆட் பண்ணால் இதனுடைய வேல்யூ நமக்கு 2 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எந்த என்ட்ரி நம்ம 0 ஆக்கணும்? இந்த என்ட்ரி நம்ம 0 ஆக்கணும். 0 ஆக்கணும் அப்படின்னா எந்த 2 ரோவையும் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோவை நம்ம ஆப்ரேட் பண்ணணும். இங்கே 6 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே -6 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த 2 என்ட்ரிஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, R2வை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது இந்த என்ட்ரியை 0 ஆக்கிறதுக்காக நம்ம R2வை ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? 3 × R2 + R1 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு எப்படி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? இப்போ ஃபஸ்ட்டு ரோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 -2 2. இப்போ செகண்ட் ரோ தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -6 அப்படின்னு ஆகும். -6 + 6 நமக்கு 0 ஆகிடும். அதே போல் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9 9 - 2 நமக்கு 7 அப்படின்னு ஆகும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -3 -3 + 2 நமக்கு -1 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் என்ட்ரி அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்த என்ட்ரி நம்ம 0 ஆக்கணும்? இந்த என்ட்ரி நம்ம 0 ஆக்கணும். அப்போ நமக்கு இந்த 2 ரோவை தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி ஆப்ரேட் பண்ணும்பொழுது இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த
ரோவை நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோவை நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த 2 ரோஸையும் சப் பண்ணணும். சப் பண்ணி தான் நம்ம R3 ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது எப்படி நம்ம நோட் பண்ணணும் செகண்ட் ரோவை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 14 -2 அப்படின்னு ஆகும். தேர்ட் ரோவை நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 0 இங்கே 14 இங்கே நமக்கு 7 2 சார் 14 இப்படி நமக்கு ரோஸ் கன்வெர்ட் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் தேர்ட் ரோ தான் இந்த என்ட்ரியை தான் 0 ஆக்கணும். இந்த என்ட்ரி வந்து தேர்ட் ரோவில் இருக்குது. தேர்ட் ரோ தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் 7 × R3 + 2 × R2 இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். 7 × R3 தான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதே போல் 2 × R2 இங்கே நோட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் நமக்கு 28 ஆகும். நம்ம சப் பண்ணால் தான் 0 ஆகும் இல்லையா. அதனால் நம்ம இங்கே சப் பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 6 -2 2 0 7 -1 இங்கே 0 ஆல்ரெடி இருக்குது. இங்கே நமக்கு 14 - 14 நம்ம நோட் பண்ணுறோன்னா இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும் 0 ஆகும். அதாவது 14 - 14 நெக்ஸ்ட்டு 14 -2 + 2 ஆகும். அப்போ 16 ஆகும். இப்போ எக்லான் ஃபார்முக்கு கிவன் மேட்ரிக்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய நேச்சரை பொறுத்து நம்ம கிவன் மேட்ரிக்ஸினுடைய டெஃபினைட்னஸ் நம்ம நோட் பண்ண முடியும். எப்படி நம்ம நோட் பண்ணலாம் இதனுடைய டயகனல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா இதுதான் பிவட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எலமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் கிவன் மேட்ரிக்ஸை நம்ம பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ். அது மட்டும் இல்லை இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் கிவன் மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் நெகட்டிவ் டெஃபினைட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இந்த என்ட்ரிஸில் ஒரு என்ட்ரி 0வாக இருந்து மற்ற என்ட்ரி எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அதாவது அட்லீஸ்ட் 0 அண்ட் பாசிட்டிவ் டயகனல் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை 0 நெகட்டிவ் என்ட்ரி அப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸை நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் பாசிட்டிவ் டெஃபினைட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டாக மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே தான்.